அர்ஜுன், உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நீ கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன் அர்ஜுன். இது ஏதோ நான் சும்மா வார்த்தைக்காகலாம் சொல்லல. உன் மேல இருக்கிற பாசத்தினால சொல்றேன். உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு உண்மைய சொல்லணும்னா, என்னோட பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. உண்மையாவா அத்த? உண்மைதான். என் பொண்ணுக்கு இந்த வருஷத்தோட படிப்பெல்லாம் முடிய போகுது. அவ படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே நல்ல வரனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம். வெளியே வரன் தேடுறத விட என் அண்ணன் பையன் உனக்கே பல்லவிய கல்யாணம் பண்ணி வச்சா சொந்தம் விட்டு போகாதுல்ல. அத்த, நீங்க சொன்னதை நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானு அம்மா அப்பா இறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி சொன்னதுமே என் கஷ்டம்லாம் பறந்துருச்சு அத்த. முதல்ல பணத்தை ட்ரேடிங்ல போட்டு டபுளா பண்ணி தரேன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதா சொல்றீங்க. ம். உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு அத்த. இங்க பாரு அர்ஜுன், எனக்கும் நீ மருமகனா வரப்போறத நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அர்ஜுன், பிரியாணி ஆறி போயிடும், சீக்கிரமா வந்து சாப்பிடு. சரிங்க அத்த. ஆ. ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். ச்சே, நம்ம அத்தை இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அத்தை அவங்க பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி தராங்கன்னா லைஃப்ல இதை விட எனக்கு வேற என்ன நல்ல விஷயம் நடக்க போகுது? ச்சே, ஊர்ல தனியா இருந்த எனக்கு இங்க வந்தது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ம். அர்ஜுன், பிரியாணி ம். எப்படி இருக்கு? உண்மையிலேயே செம டேஸ்டா இருக்கா அத்தை. இந்த மாதிரி டேஸ்டா ஒரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படியா? ம். கூச்சப்படாம சாப்பிடு. நீ திருப்தியா சாப்பிடணும்னு தான் நான் நிறைய ம். செஞ்சிருக்கேன். வயிறு நிறைய சாப்பிடு. சரியா? சரிங்க அத்தை. அத்தை, ம்? நீங்க சொன்ன மாதிரியே உங்ககிட்ட நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்றேன். நீங்க அதை ட்ரேடிங் பண்றவங்க கிட்ட கொடுத்து அதை டபுள் ஆக்கிடுங்க. சரி அர்ஜுன், இப்பவே அவரை வர வச்சு பணத்தை கொடுத்துடலாம். ஹலோ ஹலோ. ஹலோ, ரவி சார் தானே? நான் ரவி தான் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். என் பேரு சுகுணாங்க. தெரியுது மேடம், சொல்லுங்க. எங்க மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குதுங்க. ஓ, அப்படிங்களா? அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க அதை வச்சு ட்ரேடிங் பண்ணி 1 இயர்ல நீங்க டபுளா திருப்பி தரீங்க. ஓ, கண்டிப்பா கொடுத்துடலாம் மேடம். ஆமா, உங்க மாப்பிள்ள எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்காரு மேடம்? எவ்வளவு கொடுக்கலாம்? மொத்தத்தையும் கொடுத்துடலாமா? சரி, மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம். சரி. ம். ஹலோ, எங்க கிட்ட 15 லட்சம் இருக்குங்க. அப்படிங்களா? ஓகே ம். மேடம். நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துல நேர்லயே வந்து வாங்கிக்கிறேன். ஓகேங்களா மேடம்? சரிங்க, சீக்கிரம் வாங்க. அவர் என்ன சொன்னார் அத்தை? அவர் ஒரு 5 நிமிஷத்துல இங்க வரேன்னாரு. அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவரு, நம்பிக்கையான ஆளு. இவர்கிட்ட பணத்தை கொடுத்தா 1 இயர்ல டபுளா திருப்பி தருவாரு. எனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேரு இவர்கிட்ட பணத்தை கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஆளு வெறும் 1 வருஷத்துல டபுளா திருப்பி கொடுத்திருக்காரு. ஓ, அப்படியா? பணம் டபுளா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. ம். உண்மையிலேயே நீங்க எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கீங்க. இதுல என்ன இருக்கு அர்ஜுன்? ஹாய் மேடம். வாங்க, உள்ள வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பணம் ரெடியா இருக்குல்ல? கேஷ் தானே? ஆ, அதெல்லாம் ரெடியா தான் இருக்குதுங்க. கேஷ் தான். வாங்க தரேன். ம். வாங்க. அர்ஜுன், சார் வந்துட்டாரு. சரி அர்ஜுன், நீ போய் பணத்தை எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. ம். அத்தை, ம்? இந்தாங்க வாங்கிக்கோங்க. ம். இந்தாங்க, வாங்கிக்கங்க. ம்.
இதுல கரெக்டா பணம் 15 லட்சம் இருக்குல்ல? இருக்குங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்குங்க. வேணும்னா ஒரு தடவை எண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கும். சரிங்க, நான் ஆபீஸ்ல போயிட்டு கவுண்ட் பண்ணி பாத்துக்கிறேன். ஏன்னா அங்கதான் கவுண்டிங் மிஷின் இருக்கு. அதுக்கு அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா நேத்து தான் இதை பேங்க்ல இருந்து எனக்கு வித்ட்ரா பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு இல்லைங்க, எதுக்கோ ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். சரி, இந்த பணம் எப்போ பேங்க்ல ஆட் ஆக ஆரம்பிக்குங்க? இன்னைக்கு தானே கொடுத்துருக்கீங்க மேடம். இன்னும் ஒரு 2-3 நாள்ல அவர் பேர்ல அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணிட்டு ட்ரேடிங் ஆரம்பிச்சிடலாம் மேடம். சரிங்க. இவர் பேரு அர்ஜுன், என் மாப்பிள்ள தான். என்ன நம்பி தான் இதை கொடுத்துருக்காரு. நீங்க தான் எப்படியாவது இந்த பணத்தை ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணி டபுளா திருப்பி தரணுங்க. மேடம், என்னை பத்தி தெரியும்ல. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்ட எத்தனை பேருக்கு நான் டபுளா கொடுத்துருக்கேன். தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன். நான் பாத்துக்கிறேன் மேடம். கொஞ்சம் இருங்க, டீ போடுறேன், குடிச்சிட்டு போலாம். இல்ல இருக்கட்டும் மேடம், நீங்க கேட்டதே போதும், நான் கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. சரிங்க மேடம், அப்புறம் பாப்போம். சரிங்க. சரிங்க, போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. அர்ஜுன், உனக்கு இன்னையில இருந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நாள்ல உன் பேர்ல அக்கவுண்டே ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா அத்தை, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அத்தை. நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம் அர்ஜுன்? அர்ஜுன், இந்த பாலை குடிச்சிட்டு நல்லா நிம்மதியா படுத்துக்கோ. நாளைக்கு காலையில பார்க்கலாம். சரியா? சரி, தேங்க்ஸ் அத்தை. அடியே, ராத்திரி படுக்க போகும்போது இந்த மாதிரி மொபைல் பார்க்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்த மாட்டல்ல? டெய்லி மொபைல் பார்த்தாதான் உனக்கு தூக்கமே வருது. அதை தூக்கி போட்டுட்டு முதல்ல இந்த பாலை குடி. என்ன பிள்ளைங்களோ. இன்னிலேந்து மாமா நம்ம கூட தான் இருக்க போறாரா? உங்க மாமா ஊர்ல இருந்த நிலத்தையெல்லாம் வித்து பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணலான்னு வந்திருக்கான். ஊர்ல நிலத்தை வித்த காசை வச்சு சொந்தமா புதுசா காரை ஒண்ணு வாங்கி கேப் பிசினஸ் ஆரம்பிக்கிற பிளானோட இங்க வந்திருக்கான்.